அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 505 தேர்தல் வாய்ப்புகள் சொன்னாங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்லும்போது ஒவ்வொரு இடத்திலும் பிப்ரவரி மாதம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 90% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னாங்க. முதலமைச்சரே இன்னொரு பேட்டியில பார்த்தா நாங்கள் 80% நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி ஒரு இடத்துல பேசும்போது நாங்கள் 75% 80% நிறைவேற்றி இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா அவங்க 90% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. ஆக மீண்டும் பொய்யான வாக்குறுதி நிறைய கொடுத்திருக்காங்க. பழைய அரசு ஓய்வு திட்டத்துல இன்னும் அரசு ஊழியர்களுக்கு முறையான அறிவிப்பு எதுவும் அறிவிக்கல. அதனால அரசு ஊழியர் யாரும் அவங்க பக்கம் ஓட்டு போட மாட்டாங்க. 5 வருஷம் தாரன்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த வருஷம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும்.